நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
சுவாமி, அந்த குகை இருக்கிற இடம் தானே நாம முதல்ல வந்தது? இந்த இடமே தான் என் சொப்பனத்துல அம்மன் காட்டிய இடத்துல முக்கியமான இடத்தை பார்க்க வந்திருக்கோம். வா. அனுராதா, இதே இடம்தான். இந்த இடத்துல தான் சொப்பனத்துல அந்த ராட்சசனை கண்ட. அவன் தன்னைத்தானே பெருசா நினைச்சான். வா. அதோ பாரு அனுராதா, அங்க போலாம். வா. இதான் இந்த இடம்தான். இந்த இடத்துலதான் மாதா வைஷ்ணவி பைரவன் தலைய வெட்டினா. அப்ப இது வரலாற்றுக்குரிய இடம். வரலாறுன்னு சொல்லலாம், புராணம்னு சொல்லலாம். ஏன்னா மாதா வைஷ்ணவி ரூபத்துல ஒரு பெரிய பாவிய சம்ஹாரம் பண்ணா. தர்மம் அதர்மத்தை அடியோடு அழிச்சுது. நிஜந்தா சுவாமி. சுவாமி, இங்க 3 கல்லு இருக்கே, இது வெறும் கல்லு தானா? இது வெறும் கல்லு இல்ல, இது தெய்வங்கள். நம்பிக்கையோட நான் பார்க்கிறேன். இது தேவியோட ரூபங்கள், தேவியோட அடையாளங்கள். இந்த 3 எந்த தேவிகள்? எந்த அம்மனோ மாதா மகாலட்சுமியோட ரூபமாவும் இருக்கும். ஹே மாதா மகாலட்சுமி, அம்மா நீதான் என் சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்த, எனக்கு அருள் வழி காட்டின. அந்த சொப்பனத்தையே நிஜம்னு மாதா நம்பி இங்க வந்திருக்க. ஹே மாதேஸ்வரி, 3 கல்லு, இந்த முக்கல்லுல அம்மா உன் ரூபத்தை இப்ப நான் தேவி ரூபமாவே தரிசிக்கிறேன். மாதா, எனக்கு அருள்தா மாதா, எனக்கு அருள்தா மாதா. மாதா, நம்பி வந்திருக்கேன். அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடுமா, அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடு. அம்மா, மாதா. பக்தா, நான் தேவி மகாலட்சுமி. இந்த கல் என்னுடைய அம்சம். மாதா, மாதா. பக்தா, நான் தான் மகா காளி. இங்கிருக்கும் கல் என்னுடைய அம்சம்தான். மாதா. 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 பக்தனே, நான் தான் சரஸ்வதி. மாதா சரஸ்வதி. மாதா. हे माता महालक्ष्मी, हे माता माँ काली, हे माता सरस्वती. நாங்க 2 பேரும் உங்க 3 பேரை
இதே இடத்துல தரிசனம் செய்ய அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோமா, அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோமா, அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோம். அம்மா, தாய் 3 பேரோட ரூபத்தை தரிசனம் செஞ்சு எங்க பாவமெல்லாம் அடியோட ஒழிஞ்சு போச்சும்மா, அடியோட ஒழிஞ்சு போச்சும்மா. மாதா, அம்மா, மாதா, அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடுமா. அம்மா, உங்களை பாலிகா ரூபத்துல பார்த்து எங்களால புரிஞ்சிக்க முடியலம்மா. ஆமா, இன்னும் அம்மா உங்க பேரை கூட தெரிஞ்சுக்கலையேம்மா. பட முடியாத கஷ்டங்கள் படுறதால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்தது தப்புதாம்மா. தப்புதான், தெரியாம நடந்தது, மன்னிச்சிருமா. உன்னோட மக்களா நினைச்சு எங்களை மன்னிச்சிடு மாதா வைஷ்ணவி, எங்களை மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடுமா, எங்களை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. மாதா, ஏதோ தெரியாம செஞ்ச தப்பு, எங்களுக்கு இரக்கம் காட்டு. உன் மகளா நினைச்சுக்கோமா, தெரிஞ்சு நாங்க இத செய்யலம்மா. 2 பேரும் என் குழந்தைகள் தான். பொதுவாக என்னிடம் பக்தி செலுத்துபவர்களை குழந்தை போலவே நினைப்பேன். மாதா, மாதா, நீங்கள் இருவரும் என்னிடம் வைத்த உண்மையான பக்திக்கு நான் மகிழ்கிறேன். நான் உங்களை கைவிட மாட்டேன். என்னை நம்புங்கள். உங்கள் இருவரையும் நான் என்னுடைய பரம பக்தராக நினைக்கிறேன். நான் அஷ்டபுஜ ரூபத்தில் தரிசனம் தருகிறேன். மாதா, மாதா, உன் சரணம், சரணம். அம்மா, உன் அன்புக்கு ஈடேதம்மா. மாதா, மாதா, நான் புண்ணியம் செய்தேன் அம்மா, புண்ணியம் செய்தேன், புண்ணியம் செய்தேன். அம்மா, உன் பக்தர் மீது பாசமழை பொழிகிறாயே. அம்மா என்றால் நீதான் அம்மா, நீதான் அம்மா. மாதா, தாய்ப்பாசம் பொழிந்து தேவி உன் 3 ஸ்வரூபங்களில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாய். இந்த திவ்ய தேஜோமய ஸ்வரூபத்தில் உருவானதின் சம்பந்தமாக எங்கள் அறியாமையை ஞானமாக்க அருள் புரியம்மா, அருள் புரியம்மா. பக்தா ஸ்ரீதரா, மகளே அனுராதா, தீங்கிழைக்கின்ற நெறிகெட்ட சக்திகளை வதம் செய்ய நான் இந்த அவதாரம் எடுத்தேன். நான் ஸ்வயம்பு 8 கைகளுடன் இந்த குகையிலே யுகயுகமாக வாழ்கிறேன். இந்த திரிகூட மலையிலே நான் கோவில் கொண்டிருக்கிறேன். இங்கு இருக்கும் 3 கற்கள் என்னுடைய ஸ்வயரூபங்கள். அந்த ஸ்வயரூபங்களை இப்போது நீங்கள் கண்டீர்கள். எப்போது நான் அவதரித்தேனோ அப்போது பரமபிதா பிரம்மதேவர், பகவான் விஷ்ணு, மகாதேவ சிவசங்கரர் அவருடைய குணங்களிலேயே வெண்மை, சிகப்பு, கருப்பு என்னும் 3 வண்ணங்களில் நான் வந்தேன். அப்போது படைக்கும் பிரம்மதேவர் என்னிடம் சொன்னார், ஹே தேவி வைஷ்ணவி, உங்கள் பெயர் திரிகலாவாகும். நீங்கள் அகிலங்களை காத்து வருவீர்கள். குணங்களை பொறுத்து உங்களுக்கு எத்தனையோ திருநாமங்கள், எத்தனையோ ரூபங்கள்,
நீங்கள் மூவண்ணங்களில் காட்சி தருகின்றீர்கள். அதனால் உங்களுக்கு 3 ரூபங்களும் அமைகின்றன. பரமபிதா பிரம்மதேவர் சொன்னதற்கு இணங்க, பக்தர்களே, நான் உங்களுக்கு 3 ரூபங்களில் காட்சி தந்தேன். வெண்மை, சிகப்பு, கருப்பு வண்ணத்தில் வடிவமில்லாத 3 கற்களில் பிரம்மதேவரின் அம்சத்தில் மகா சரஸ்வதி, பகவான் விஷ்ணுவின் அம்சத்தில் மகாலட்சுமி, மகாதேவ சிவசங்கரின் அம்சத்தில் மகாகாளி என்று வந்தேன். மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி 3ம் என்னுடைய திவ்ய ரூபங்கள் தான். எப்படி எனில், பரபிரம்மம் பரமாத்மா ஒன்றே ஆனாலும் உலகம் நடத்த பிரம்மா, விஷ்ணு, மகேசன் என்ற 3 உரு கொண்டு செயல்படுகின்றாரோ, நானும் உலகம் நடத்த 3 ரூபங்களில் உருவமைத்துக் கொண்டேன். எங்கள் மூவரிலும் எந்த பேதமும் இல்லை. யார் மகாகாளியோ அவளே மகாலட்சுமி, யார் மகாலட்சுமியோ அவளே மகா சரஸ்வதி. பக்தா ஸ்ரீதரா, மகளே அனுராதா, யார் என்னிடம் பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்கள் துன்பங்களையும் பாவங்கள் அனைத்தையும் விலக்குவேன். படும் துயரங்களை நீக்குவேன். அவர் இல்லாமையை விரட்டுவேன். தீங்குகளை நீக்கி நல்ல சுகங்களை தருவேன். சௌபாக்கியங்களையும் அவர்களுக்கு தருவேன். மாதா, மாதா. என் பக்தர்கள் செல்வம், குழந்தைகள், ஆரோக்கியம், திருப்தி, சுகம், எல்லா நலன்களும் பெறுவார்கள். நீங்கள் இருவரும் நல்ல எண்ணங்களுடன் நெஞ்சுருகி பக்தி கண்ணீர் வடித்தீர்கள். நான் அந்த பக்தி கண்ணீரை நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களையும் உங்கள் சேவைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால்தான் நான் உங்களுக்கு பாலிகா வைஷ்ணவி ரூபத்தில் வந்து அற்புத பால லீலைகளை காட்டினேன். இந்த திவ்ய குகை வரை உங்களுக்கு வழியும் காட்டினேன். அதோடு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் வழிகாட்ட நினைக்கிறேன். வளம் தருகிறேன். என் தரிசனத்தை பக்தர்களே, உங்கள் மாதாவின் இந்த தரிசனத்தை விட்டுவிடாதீர்கள். நான் உங்களுக்கு பாசத்தையும் பரிவையும் பொழிந்து உங்கள் பாவத்தை தீர்த்து விடுகிறேன். அம்மா, அம்மா, ஆணையிடுங்கள் மாதேஸ்வரி. அம்மா, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏ ஸ்ரீதரா, ஏ அனுராதா, எனது இந்த ஸ்தலத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் இருவரும் கிராமம் கிராமமாக சென்று இந்த ஸ்தலத்தின் மகிமையை பேசுங்கள். நான் உங்களுக்கு உத்தமமான பணியை தந்திருக்கிறேன். இதை நன்கு செய்யுங்கள். அம்மா, 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 உங்கள் ஆணைப்படி பணிந்து பணிந்து நடக்கிறோம். நடக்கிறோம், பணிந்து நடக்கிறோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் நிஜம். அம்மா சொன்னதை அப்படியே சொன்னேன். மாதா வைஷ்ணவி என் சொப்பனத்துல எனக்கு தரிசனம் தந்து திருகூட மலையில இருக்க பாக்க வாங்கன்னு எங்க 2 பேருக்கும் வழிகாட்டினாங்க. அங்க போனது அம்மன் எங்களுக்கு தரிசனம் தந்தாங்க. ஒரு அம்மன் இல்ல, மாதா காளி, மாதா சரஸ்வதி, மாதா மகாலட்சுமி இருந்தாங்க. தரிசனம் தந்து அருள்வாக்கு சொன்னாங்க. தரிசனம் பண்ண புண்ணியசாலியா. இப்ப நீங்க சொல்றபடி மாதா தரிசனம் தந்தது நிஜம்னா மாதா அருள் செய்திருப்பாங்களே உங்களுக்கு. அப்புறம் ஏன் உங்க சம்சாரத்துக்கு புள்ள பிறக்கல? அதானே பெரியவங்களே, மாதா வாக்கு பலிக்காம போகாது. அம்மனையே சந்தேகப்படாதீங்க. அம்மர் என்ன உங்க வீட்டு புழக்கடையில இருக்காங்க? கிராமத்துக்காரங்கள பைத்தியமாக்குறீங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க. இருங்க, வாங்க. இருங்க. கிராமமே என்ன பைத்தியம்னு நினைக்குது. நான் சொல்றேன், நீங்க தான் பைத்தியம். பிள்ளை இல்ல பாவி என்ன எல்லாரும் பைத்தியம்னு பேசுறீங்க. பேசுறவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க தான் பாவம் செஞ்சிருக்கோம், அதனால அம்மா எங்களுக்கு பிள்ளைய கொடுக்கல. பிள்ளைய பெத்த புண்ணியசாலிங்களே, நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க? ஏதேதோ வியாதிங்க வந்து கிராமத்துல இருக்க எல்லார் வீட்லயும் யாராவது செத்துக்கிட்டே இருக்காங்க, சுடுகாட்டுல கொண்டு வந்து வச்சிருங்க. பேசுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க?
பண்டிதரையா, நீங்க சொல்றது சரிதான். இந்த கிராமத்துல நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்துக்கு அம்மனுக்கு கோபம் வந்திருக்கு. பெரியவங்களே, அம்மன் கோபத்தை மறக்க நாமெல்லாம் மாதா வைஷ்ணவியை கெஞ்சுவோம். நாமெல்லாம் அன்னைய தரிசிக்க போலாங்க. இப்போ நாமெல்லாம் அலட்சியமா இருந்துட்டா, அம்மன் அடையாளம் காட்டியும் அதை மதிக்காம இருந்துட்டா, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கவே பிறக்காது. மாதாவை நம்பினா நமக்கு நல்லது. அம்மனை நம்பினா எந்த குறையும் இல்ல கிராமத்துக்கு. அம்மன் வாக்கே அதுதான். நம்பிக்கையோட நாடி வர்றவங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துடுவாங்க. யார் வந்தாலும் யார் வரலனாலும் நான் மட்டும் நீங்க சொல்றத நம்பி உங்களோட வர்றேன். போலாம், புறப்படுங்க. போலாம், புறப்படுங்க. போலாம், நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். போலாம், நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து போறோம். வாங்க எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா, ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா, ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. என் கை சரியாயிடுச்சு. ஜெய் ஜெய் மாதா, ஜெய் ஜெய் மாதா, ஜெய் மாதா. ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா, ஜெய் 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 ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. ஜெய் மாதா. ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா, ஜெய் 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 ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. ரெண்டு பேருக்குமே இப்படி உன் சேவை செய்ய வாய்ப்பு தந்த அதுக்காக ரெண்டு பேருமே உனக்கு கோடி கோடி வணக்கம் செலுத்துறோம் மாதா. கோடி கோடி வணக்கம் செலுத்துறோம். மாதேஸ்வரி, எங்க மூலமா இன்னைக்கு இல்ல என்னைக்கும் ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு அம்மா உன்னை தரிசனம் பண்ண ஆவலை தூண்டி இருக்கும். இனிமேல வரப்போற மன கஷ்டங்களை எல்லாம் இந்த புண்ணிய பணிக்காக தீர்த்து விடம்மா, தீர்த்து விடு. அனுராதா, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. இப்போது உன் கணக்கில் புண்ணியங்கள் தான் இருக்கின்றன. உனக்கு என் வாழ்த்துக்கள். எண்ணற்ற வடிவங்களில் என்னுடைய அம்சத்தை கண்டு எனக்கு பணி செய்து வாருங்கள். இப்படியாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய வம்சமே என்னுடைய பணிக்காக சேவை புரிந்து வரட்டும். அதற்கு பலன் நிச்சயம் உண்டு. என்னுடைய வாசம் திரிகூட மலையிலேயே இருக்கும். நான் எக்காலமும் அருள் புரிந்து வருவேன். என்னை நம்புங்கள். ஜெய் மாதா. நல்லது நடக்கும்.
எங்கள் அன்னைக்கு ஜெய், அவளின் கருணைக்கு ஜெய், இனிய தேவிக்கு ஜெய். ஜெய் மாதா ஜெய், ஜெய் மாதா ஜெய், ஜெய் மாதா ஜெய் ஜெய். பாடிச் செல்வோம் பக்தியில் சொல்வோம், அனைவரும் சொல்வோம், அர்ச்சனை செய்வோம். அவளே மகாலட்சுமி, அவளே மகாமாயா, தேவியர் எல்லாம் எங்கள் வைஷ்ணவி தேவி. தேவியர் எல்லாம் எங்கள் வைஷ்ணவி தேவி. தாயே துணை வந்து விடு, வா வா, எங்கள் நெஞ்சில் நின்று விடு, வா வா வா, வா வா, வா வா வா. ஆயிரம் நாமங்கள் முனை பாட, ஆனந்த பரவசம் முனை நாட, எது வழி உன் இருவிழி அசைவினை கண்டோமே. அது வழிதான் எங்கள் வழி என்பதை உணர்ந்தோமே. जय सिंधु सुता, जय विष्णु प्रिया, हम पे रखना सदा श्री चरणों की छाया.